ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அ ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அம்பிகாபதி 1957ஆம் ஆண்டில் திரைக்கு வந்து 100 நாட்களை தாண்டி ஓடிய ஒரு திரைப்படம். படத்தின் கதாநாயகன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள், கதாநாயகி பி பானுமதி அவர்கள். இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ண பட நிறுவனம் ALS புரொடக்ஷன்ஸ். படத்தை இயக்கியவர் பா நீலகண்டன். இந்த படத்துடைய திரைக்கதை எழுதியவர்கள் சக்தி கிருஷ்ணசாமி, சின்ன அண்ணாமலை மற்றும் மா லக்ஷ்மணன் அவர்கள். உரையாடல்களை எழுதியவர் இயக்குனர் பா நீலகண்டன். அம்பிகாபதி படத்துக்கு மிகவும் அருமையாக இசையமைத்தவர் G ராமநாதன் அவர்கள். இதே கதை அம்பிகாபதி அப்படின்ற பெயரிலேயே 1937ஆம் ஆண்டில் தயாரிக்கப்பட்டு மிக பெரிய வெற்றியை பெற்றது. அந்த படத்தில் அம்பிகாபதியாக நடித்தவர் MK தியாகராஜ பாகவதர், அமராவதியாக நடித்தவர் MR சந்தானலட்சுமி அவர்கள். அந்த படத்தை இயக்கியவர் அமெரிக்கரான LSR டங்கன் அவர்கள். இரண்டாவதாக தயாரிக்கப்பட்டு வெற்றி பெற்ற இந்த திரைப்படத்தில் அம்பிகாபதியாகவே படம் முழுக்க வாழ்ந்திருந்தாரு நடிப்பு மேதை சிவாஜி கணேசன் அவர்கள். அருமையான நடிப்பு திறமையை அவர் வெளிப்படுத்தி இருந்தாரு இந்த திரைப்படத்தில். 1937 ரோமியோ ஜூலியட் கதையை தழுவி தமிழில் தியாகராஜ பாகவதர் நடிப்பில் அம்பிகாபதி அப்படின்ற படத்தை எடுத்தாரு LSR டங்கன் அவர்கள். அது பின்னால் 1957 சிவாஜி அவர்கள் நடிப்பில் மீண்டும் ரீமேக் செய்யப்பட்டது. காட்சிக்கு காட்சி ரோமியோ ஜூலியட்டின் தழுவல் இந்த அம்பிகாபதி திரைப்படம் அப்படின்னும் சொல்வதுண்டு. மேலும் சிலர் இது கர்ண பரம்பரை கதைகளில் ஒன்று அப்படின்ற செய்தியும் உண்டு. அம்பிகாபதி திரைப்படத்துடைய பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொன்னால் அது பாடல்கள் தான். எல்லா பாடல்கள்லையுமே கருத்து அமைஞ்சிருக்கும். சிந்தனை செய் மனமே அப்படின்ற பாடல் கர்நாடக இசை பின்னணியில் அமைந்த ஒரு பாடல். இப்போது அந்த பாடலை கேட்டாலும் நமக்குள் ஒரு சுகமான அனுபவம் உண்டாகும். வேங்கி நாட்டு இளவரசர் குலசேகரன் கதாபாத்திரத்தில் KA தங்கவேலு அவர்கள் நடிச்சிருப்பாரு. கம்பரை ஆதரித்த சடையப்ப வள்ளலாக KD சந்தானம் அவர்கள் நடிச்சிருப்பாரு. அம்பிகாவதியும் அமராவதியும் சந்தித்து மகிழ்வதற்கு உதவும் நல்ல மனம் படைத்த கண்ணம்மா அப்படின்ற கதாபாத்திரத்தில் ராஜ சுலோச்சனா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. வழக்கம் போல தன் அழகான தோற்றத்தாலும் பாராட்டக்கூடிய நடிப்பாற்றலாலும் அனைவரையும் கவர்ந்த ராஜ சுலோச்சனா அவர்கள். கருணாநிதி வெங்காயம் அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து தன்னுடைய தனித்துவ நடிப்பு திறமையை காட்டியிருப்பார். பிற மொழி இலக்கியங்கள் தமிழில் வர வேண்டும் அப்படின்னு வாதாடும் கட்டத்திலையும் குலோத்துங்கன் விசாரணையின் போதும் அம்பிகாபதி பேசும் வசனங்கள் சிறப்பாக எழுதப்பட்டிருக்கும். ராமாயணம் பற்றி நடைபெறும் விவாதம் சீன் படம் வெளியான காலத்துல கொஞ்சம் சர்ச்சையானது. ஔவையார் படத்துல பாரிவள்ளல், தாசி அபரஞ்சி படத்துல விக்ரமாதித்தன், பக்த துளசிதாஸ் படத்துல துளசிதாசர், ஞான சௌந்தரி படத்துல பிலேந்திரன், அம்பிகாபதி படத்துல கம்பர் போன்ற வேடங்களில் நடித்த ராதா அவர்கள் இவ்வேடங்களுக்கு நேர்மாறான வேடங்களாக குடிகாரன், திருடன், பொறுப்பில்லாதவன் போன்ற வேடங்களையும் நடித்து தன்னுடைய நடிப்பு திறமையை நன்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. குலோத்துங்க சோழனாக வந்து தன்னுடைய அனுபவ நடிப்பை வெளிப்படுத்தியவர் சித்தூர் நாகையா அவர்கள். குலோத்துங்கனாக வரும் V நாகையா அவர்கள், கம்பராக வரும் MK ராதா அவர்கள் ஆகிய இருவருடைய வேஷ பொருத்தமும் நடிப்பும் கனக்கச்சிதமாக இருக்கும். நாகையாவிடம் கம்பீரமான பார்வை இருக்கிறது. அதே போல அவர் பேசும் தமிழ் வசனங்களும் வித்தியாசமாக அமைஞ்சிருக்கும். வானம் எங்கே அப்படின்ற பாடல் காட்சி கேவா வர்ணத்தில் படமாக்கப்பட்டிருக்கும். பாடல் படமாக்கப்பட்ட விதமே அருமையாக இருக்கும். கண்ணம்மாவாக ராஜ சுலோச்சனா தன்னுடைய பாகத்தை உணர்ந்து நடிச்சிருப்பாங்க. தன்னுடைய அத்தான் அமராவதியை காதலிக்கிறான் அப்படின்ற உண்மை தெரியும் சந்தர்ப்பத்தில் அவங்களுடைய நடிப்பு திறமை தலை காட்டுகிறது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.